ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சினி அப்டேட். விக்கி கௌஷல், ரஷ்மிகா மந்தனா நடிப்பில் வெளியாகியிருக்க சாவா இந்தி திரைப்படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியோட மூத்த மகன் சம்பாஜி 1680 அரியணை ஏறுறாரு. அவருடைய மாற்றா தாய் சோயராபாய் தனது மகள் ராஜாராம மன்னராக முயற்சிக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, முகலாய பேரரசை வெற்றி கொள்ள வேண்டும் என சம்பாஜி புறப்பட்டு அவுரங்கசீப்போட கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு பகுதி ஒன்றை சூறையாடுறாரு. இது அவுரங்கசீப்பிற்கு மிகுந்த கோபத்தை உண்டாக்குது. சம்பாவை வீழ்த்த சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தும் போது தான் கிரீடத்தை அணிவேன் என சபதம் எடுக்கிறார். அவரது பெரும் படைகள் மராத்தியர்களை நோக்கி புறப்பட்டு பல ஊர்களை சூறையாடுது. இதனை அறிஞ்ச சம்பாஜி வெகுண்டு எழுந்து அவுரங்கசீப் சாம்ராஜ்யத்தை சாம்பலாக்குவோம் என முழக்கமிட்டு கிளம்புறாரு. சம்பாஜியும் அவுரங்கசீப்பும் எந்த சூழ்நிலையில் சந்தித்தார்கள், அதன் பின்ன என்னானது என்றதான் படத்தோட மீதி கதை. சிவாஜி ஷாவத் எழுதிய சாவா என்ற மராத்தி நாவலை அடிப்படையாக கொண்டு தான் லக்ஷ்மண் உட்கேர் இப்படத்தை இயக்கியிருக்காரு. சாவா என்றால் சிங்கக்குருளை என்ற அர்த்தம். சம்பாஜி மன்னராக நடித்திருக்கும் விக்கி கௌஷல் இப்படத்தை தனது தோளில் தாங்குறாரு. ஆக்ரோஷமான வசனம், சண்டை காட்சி, துரோகத்தை கண்டு உடைவது என நடிப்பில் அதகலம் செஞ்சிருக்காரு. அவுரங்கசீப்பாக வரும் அக்ஷய் கண்ணா தனது பார்வையாலேயே நம்மை மிரட்டுறாரு. வசனங்களை விட தனது உடல் மொழியால் அவுரங்கசீப் மன்னரையே நம் கண்முன் நிறுத்துறாரு. சம்பாஜி மனைவி யசுபாய் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கும் ரஷ்மிகா மந்தனா மிகைப்படுத்தாத நடிப்பை தந்திருக்கார். கிளைமேக்ஸ் காட்சியில் சம்பாஜி தனியாளாக போரில் பலரை வீழ்த்துவதும் உண்மையில் அவர் அப்படித்தான் இருந்தாரா என்றது தெரியவில்லை. அவுரங்கசீப் படையிடம் அவர் சிக்கிய பின் சங்கிலியில் கட்டி வைத்து ஒவ்வொரு நாளும் சித்திரவதை செய்கிறாங்க. அந்த காட்சி கண்டிப்பாக மனதை உலுக்குது. படத்தில் பெரும்பாலும் போர் சண்டை காட்சி தான், ஆனால் அவை தான் படத்துக்கு பலமே. ஸ்டண்ட் இயக்குனர் பார்வேஸ் அந்த வேலையை கச்சிதமாக செஞ்சுருக்காரு. ஏஆர் ரஹ்மானோட இசை பல இடங்களில் கூஸ்ட் பம்ப்ஸ் மூமெண்ட்டை தருது. படங்களிலும் சிறப்பாக இசையை தந்திருக்காரு. அவரது இசை படத்துக்கு இன்னொரு தூண் என்றே சொல்லலாம். சத்ரபதி சிவாஜியோட வரலாற்று தெரிஞ்ச அளவுக்கு அவரோட மகன் சம்பாஜியை பற்றி பெரிதளவில் எங்கும் பேசப்படவில்லை. அதனால்தான் இந்த படத்தை எடுத்திருப்பதாக இயக்குனர் லக்ஷ்மண் சொல்லியிருந்தார். ஆனால் இப்படத்தை எந்த அளவுக்கு உண்மை நெருக்கமாக அவர் எடுத்திருக்காருன்றது தான் கேள்வி எழாமல் இல்லை. பல காட்சிகள் மிகைப்படுத்தப்பட்டது போல் தெரியுது. அதேபோல் மேக்கிங்கில் பல இடங்களிலும் கிராபிக்ஸ் பிசுறு தட்டுது. அரண்மனையில் நடக்கும் விவாத காட்சிகள் சீரியல் பார்ப்பது போன்ற உணர்வை தருது. இந்த படத்துக்கு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, விக்கி கௌஷலோட நடிப்பு, ஏஆர் ரஹ்மானோட மியூசிக், சண்டை காட்சிகள். மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங்கில் சில குறைபாடு, நம்ப முடியாத சில காட்சிகள். மொத்தத்தில் வரலாறு, போர் தொடர்பான படங்களை பார்க்க விரும்புபவர்களுக்கு இந்த சாவா நல்ல சாஷாவாக தெரியும். இந்த படம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.